கவிஞரும் எழுத்தாளருமான தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் ஜில்லாதனையா அவர்கள் இன்றைய தினம் விவேக சிந்தாமணி என்ற நூலின் 2ஆம் பாகத்தில் அமைந்துள்ள 41வது பாடலும் விளக்கமும் தர வருகின்றார். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி 2ஆம் பாகம் எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி 2ஆம் பாகம் பாடல் 41. இதயப்பேயே இப்போதே அறம் செய், பசி மிகுந்த பின் நெல்லை விதைப்பது போல் வீட்டிடை தீ பற்றி கொண்டு நசியும்போது அதை அவிக்க ஆறு வெட்டல் போலும் போர் நடக்குங்காலை விசிக நூல் கற்ப முயல்வது போலும் கபமிஞ்சி விக்கி சிக்கி இசிவு கொண்டு சாம் காலத்து எப்படி நீ அறம்புரிவாய் இதயப்பேயே. இதயப்பேயே இப்போதே அறம் செய், பசி மிகுந்த பின் நெல்லை விதைப்பது போல். பசி மிகுந்த பின் நெல்லை விதைப்பது போல் வீட்டிடை தீ பற்றி கொண்டு நசியும் போது அதை அவிக்க ஆறு வெட்டல் போலும் போர் நடக்குங்காலை விசிக நூல் கற்ப முயல்வது போலும் கபம் மிஞ்சி விக்கி சிக்கி இசிவு கொண்டு சாம் காலத்து எப்படி நீ அறம்புரிவாய் இதயப்பேயே. உள்ளம் என்னும் பேயே, ஒருவனுக்கு பசியானது மிகுந்த பின்பு அதை போக்கிக் கொள்வதற்குரிய அரிசியை விரும்பி நெல் முளையை வயல் கொண்டு விதைப்பது போன்றும் வீட்டில் தீப்பற்றி கொண்டு எரிந்து கொண்டிருக்கும் போது அதை அவிப்பதற்குரிய நீரை கொள்வதற்கு விரும்பி நீர்நிலையை தோண்டுவது போன்றும் போர் நடக்கும்போது போர்க்கருவிகள் பற்றிய நூலை படிக்க விசிக நூல் என்பது போர்க்கருவிகள் பற்றிய நூல். போர் நடக்கும்போது போர்க்கருவிகள் பற்றிய நூலை படிக்க முயல்வது போன்றும் நீ இளமையாயிருக்கும் இப்போதே அறத்தை செய்ய எண்ணாமல் உலக இன்பங்களை அனுபவித்துவிட்டு வயது முதிர்ந்த பின் அறம் செய்து கொள்ளலாம் என எண்ணுகின்றாய். இப்படி எண்ணுவது தவறாகும். கோழையானது மிகுந்து அதிகரித்து விக்கல் உண்டாகி மூச்சு இடையில் சிக்கிக்கொள்ள அதனால் இழுப்பு உண்டாகி இறப்பு உண்டாகும் காலத்தில் மனமே நீ அறத்தை எப்படி செய்து முடிப்பாய்? எனவே அறம் இப்பொழுதே செய்வாயாக. மீண்டும் பாடலை பார்ப்போம். இதயப்பேயே இப்போதே அறம் செய், பசி மிகுந்த பின் நெல்லை விதைப்பது போல வீட்டிடை தீ பற்றி கொண்டு நசியும் போது அதை அவிக்க ஆறு வெட்டல் போலும் போர் நடக்குங்காலை விசிக நூல் கற்ப முயல்வது போலும் கபமிஞ்சி விக்கி சிக்கி இசிவு கொண்டு சாம்காலத்து எப்படி நீ அறம்புரிவாய் இதயப்பேயே. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி 2ஆம் பாகத்தில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்க தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலின் 2ஆம் பாகத்தில் அமைந்துள்ள 41வது பாடலும் விளக்கமும். சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் எல்லாதனையா அவர்கள், உத்தரமேரூரில் இருந்து. நன்றி ஐயா. மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.